விஷயம். மிஸ்கின் தமிழ் சினிமாவும் போக்கை மாற்றிய இயக்குனர் கிடையாது. தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டவர் தான் மிஸ்கின். தனக்குன்னு ஒரு ஸ்டைல், அது படம் எடுக்கிறதுல இருக்கட்டும், தன்னை பொதுவெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுல இருக்கட்டும், எந்த விமர்சனத்தையும் கடந்து நான் இப்படிதான் அப்படின்னு சொல்றதுல முதன்மையான இடம் மிஸ்கினுக்கு உண்டு. கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒரே ராத்திரிலே கண்ணாடி போட்டிருக்காரு அப்படின்னா அவர் தாண்டா போடுவேன், அது என்னோட ஸ்டைல். இவர் படத்தில் ஹீரோக்களே குளிஞ்சே நிற்கிறாங்க, அப்படித்தாண்டா நிற்பாங்க, என்னோட ஹீரோ தான் என்னோட ஸ்டைல். இப்படி எல்லா வகையிலையும் தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை வகிக்கிறவர் தான் மிஸ்கின். அவருடைய ஒவ்வொரு படங்கள்லையுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது ஒரு தமிழ் சினிமாவுக்கான நம்ம பாரதிராஜா படம், பாரதிராஜன் சார் படம், பாலச்சந்திரன் சார் படம் இப்படிலாம் பார்த்து வந்துருக்கோம். இவர் ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணுவார். அது எந்த ஜானர்ல இருக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதுக்கு வேணா உட்காந்துருக்க வீட்டுக்கு போயிடலாம். நீங்க அப்படி ஒரு தனக்கான ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவர் தான் மிஸ்கின். என்னை கூட்டு போய் டான்ஸ் ஆட விட்டு யுத்தம் செய்யல, எதுக்கு என்னை போட்டு போனான்னு தெரியாது, ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல. அந்த சம்பந்தம் வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா நடிக்க வந்ததுலையும் மிஸ்கின் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னா ஆச்சரியப்பட வைக்கல. பொதுவாக எம்ஜிஆர் படம், சிவாஜி சார் படம், ரஜினி சார் படம், கமல் சார் படம், இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் ஃப்ரேம்ல எம்ஜிஆர் இருந்தாருன்னா கண்ணு அவரை மட்டும் தான் பார்க்கணும், பக்கத்தில் வைக்கிற ஆர்டிஸ்டை பார்க்க முடியாது. சிவாஜி சார் இருந்தாருன்னா அவரை மட்டும் தான் பார்க்கணும். அப்படிதான் ரஜினி கமல் எல்லாருமே. இப்போ இருக்கிறதுல விஜய் சார் அந்த மாதிரியான ஒரு மாஸ் அப்பீல் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் பொசிஷன்ல இருக்கிற ஹீரோ. அவர் படங்கள்ல விஜய் சாரை விட்டுட்டு இன்னொருத்தரை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க வச்சது 2 பேர். அந்த 2 பேருமே இந்த இடத்துல இருக்காங்க. ஒன்று விஜய் சேதுபதி, இன்னொன்று விஜய் சாரை விட்டுட்டு விஜய் சேதுபதியை பார்க்கிற அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப பிரபலமா பண்ணியிருந்தார். அதேதான் லியோடையும் மிஸ்கின். அவர் ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை தாண்டி நம்ம கண்ணு எங்க போகுதுன்னா மிஸ்கினை நோக்கி போகுது. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். என்னடா இவ்வளவு கிளாரிட்டியோட ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும். அதுக்கப்புறம் மியூசிக்கு அது இதுட்டு அவர் எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல. டிஆருக்கு அப்புறம் டிஆர் சாருக்கு அப்புறம் மிஸ்கின் தான் நினைக்கிறேன். சீரியஸா சொல்றேன். இதுல மிஸ்கினுடைய பேச்சுக்களை மேடைகளில் பேசுறது, இசைவெளிகளில் பேசுறதுலாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணும்னா இவர் ஏன் இப்படி பேசுறாரு, அவர் தனக்கு அட்டென்ஷன் கிரியேட் பண்றாரு அதனால பேசுறாரு அப்படின்னு. அப்படி இல்லை. நம்ம காலேஜ் லைஃப்ல, ஸ்கூல் லைஃப்ல நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதுல நமக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவனை நம்ம என்ன சொல்லுவோம், அவன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது ஒன்று பண்ணுவான், ஏதாவது பேசுவான், சண்டை இருப்பான், அன்பா இருப்பான், நம்ம வீட்டுக்கு தேடி வந்து உதவி செய்வான், எல்லாமே இருப்பான். அவனுக்கு பேர் செல்லக்கிருக்கேன்னு சொல்லுவோம் நம்ம. அது மாதிரிதான் மிஸ்கின். அவர் எந்த விமர்சனத்தை பத்தி கவலைப்படுறதில்லை, எதை பத்தியும் கண்டுக்கிறதே கிடையாது. திரும்ப பேசும்போதும் சரி, அது போலியா இருக்கு, உண்மையிலே நம்பபுள்ளா தான் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்குறீங்க, உண்டு. நான் சினிமா துறைக்கு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. நைட் பார்ட்டியில போய் பழகிறது இருக்கிற பழக்கமே இல்லை. சமீபத்தில் ஒரு நாள் போனேன் ஒரு பார்ட்டிக்கு, டேரக்டர் ராமுடைய பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு. ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து மிஸ்கினை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு பொம்பளை பிள்ளைய கூட நான் ரசிச்சிருக்கேன். அவ்வளவு யாருமே ரசிக்க மாட்டேங்கிறாங்க சார். அதெல்லாம் ரசிக்கதான் செய்யறாங்க, வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவருக்கு அந்த கதையெல்லாம் பேசுறதுன்னா இன்னொரு இடம் இருக்கு, நான் சொல்றேன். ஒரு நைட்டு ஃபுல்லா மொத்த டீமையுமே என்கேஜ் பண்ணி வச்சிருந்ததுல மிஸ்கினுக்கு நான் அப்படி பார்க்க ஒவ்வொரு பாட்டு பாடுறதுல இருக்கட்டும், எல்லாரோடையும் அந்த இன்ட்ராக்ட் பண்றதுல இருக்கட்டும்,
மிஸ்கின் உங்களுக்கு ஒரு தனி அதாவது ஒரு டைரக்டர் இந்த அஸ்ட்ராலஜி இந்த வேலையெல்லாம் தாண்டி அஸ் அ ஹியூமனாக நான் உங்களை ரொம்ப ரசிக்கிறேன், லவ் பண்ணுறேன். வாழ்த்துக்கள் மிஸ்கின். அப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோ விஜய் சேதுபதி சார், அவரை நான் முதல்ல பார்த்தது சுந்தரபாண்டியன் திரைப்படம் கமலாதரத்தில் பார்த்துட்டு நான் படியில் இறங்கி வரேன். அந்த டைரக்டர் எஸ்ஆர் பிரபாகரும் விஜய் சேதுபதி நிற்கிறாங்க. சார் படம் சார், படம் நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு சார், உண்மையிலே நல்லா இருக்கு, நீங்கள் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. அந்த படிக்கிறதுல நான் பார்த்த விஜய் சேதுபதி தான் அன்னைக்கு எந்த மீட்டரில் பேசினாரோ என்ன அளவுகள் இருந்தாரோ இப்போ வரைக்கும் அதே மீட்டர் தான், அதே தான். ரொம்ப ரெஸ்பெக்டாக ரொம்ப மரியாதையாக பேசுறதுல விஜய் சேதுபதிக்கு இணை இன்னொரு விஜய் சேதுபதி தான். சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். விஜய் சேதுபதி படம்னா நம்பிக்கை உட்காரலாம் அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தது சேது. அப்புறம் தானி சார் சொல்லணும்னா யார் படத்தோட போஸ்டர் இங்கே சொன்னாங்க, சீட்டு ஒட்டுறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு போஸ்டர் சொன்னாங்க. ஒரு யார் படத்தோட போஸ்டரில் தொடங்கி இதே மவுண்ட் ரோட்டில் தேவி தேட்டரில் கூலிக்காரன் ஒரு படம் இருந்தது. இந்த கூலிக்காரன் படத்துக்கு மறைந்த கேப்டனுடைய ஒரு வண்டி இழுத்துட்டு வர்ற மாதிரி ஒரு சிலை வச்சிருந்தார். அதை பார்க்கறதுக்காக வந்து போனவன நான் வரேன், அதை வேடிக்கை பார்க்க வந்தேன், இப்படி ஒருத்தர் விளம்பரம் பண்ணியிருக்காராமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவர் அதுக்கப்புறமா எல்லாரும் சொல்லிட்டாங்க, பிளைட்லேயே அவர் படம் வரைஞ்சிட்டாரு கபாலிக்குன்னு சொல்லிட்டு. இந்த 3 பேரும் சேர்ந்திருக்கிற படம் தான் ட்ரெயின். அப்படின்னா அந்த படத்தை நான் பார்க்கறதுக்கு ஒரு ரசிகனா அவ்வளவு ஆர்வமா இருக்கேன். அதனால தானசார் படம் சாதாரண ஒரு படமா இருக்கவே மாட்டாரு. தானசார் சும்மா ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்லவும் மாட்டாரு. அதனால இந்த 3 பேரும் சேர்ந்திருக்கிற படம் இந்த ட்ரெயின். அந்த ட்ரெயினை ஒரு ரசிகனா பார்க்க வந்திருக்கேன். நான் வந்ததுல இன்னும் எனக்கு கூடுதல் ஆர்வம் அந்த ட்ரெயினர்ல இருந்தது. அந்த ட்ரெயினர்ல இருந்தது, அந்த மேக்கிங்ல இருந்தது, இப்ப பாடின அந்த பாட்டுல இருந்தது, எல்லாமா சேர்ந்து ஆகஸ்ட்ல பண்ணியிருக்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களை நான் அன்போட கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். சத்தமா சொல்லுங்க. இந்த வருஷம் சார் ஆகஸ்ட், இந்த வருஷம் ஆகஸ்ட். வாழ்த்துக்கள் மொத்த டீமுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நிஜான வாழ்த்துக்கள்.